வெல்கம் டு ஏ டு ஜி டிஃபென்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஜொராவார் லைட் டேங்கை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது எல்டி டிஃபென்ஸ் நிறுவனம் வந்து இந்தியாவோட புதிய லைட் டேங்க் உற்பத்தியை வந்து சீக்கிரமாக எடுத்துகிட்டு போயிருக்கு. இந்த லைட் டேங்க் வந்து ப்ராஜெக்ட் ஜொராவார்னு வந்து பெயரிட்டிருக்காங்க. எல்டி டிஃபென்ஸோட தலைவர் வந்து உலகத்திலேயே வந்து இந்த டேங்கை தான் வந்து சீக்கிரமாக வந்து ரெடி ஆகுதுன்னு தெரிவிச்சிருக்காரு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 18 மாதங்கள்லேயே வந்து இந்த டேங்க் வந்து கிட்டத்தட்ட 18 மாதங்கள்லேயே வந்து முடிவடைஞ்சிருச்சு. இந்த கம்பெனியால் மட்டும் இப்படி வந்து சீக்கிரமாக ஒரு லைட் டேங்கை தயாரிக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு தான் முன்னாடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு பார்க்கலாங்க. இந்த கம்பெனி வந்து ஏற்கனவே 9 வஜ்ரா ஹோவிட்சரை வந்து வச்சிருக்கு. சீக்கிரமாக தயாரிக்கிறதுக்கு காரணம் வஜ்ராவிலையும் வந்து இவங்க தான் வந்து உற்பத்தி பண்ணாங்க. வந்து ஜொராவார் லைட் டேங்க்லையும் வந்து இவங்களே உற்பத்தி பண்ணுறாங்க. வந்து ஏற்கனவே வந்து K9 வஜ்ராவில் என்ன ப்ராப்ளம் இருக்கும் இதை நிவர்த்தி பண்ணி ஒரு டேங்கை வந்து சீக்கிரமாக வந்து மேனுஃபேக்சர் லைனுக்கு வந்து இவங்களால கொண்டு போக முடியும். லடாக்கில் இருக்கிற LCA அதாவது உண்மையான கட்டுப்பாட்டு கோட்டில் சீனா கிட்ட இருக்கிற அச்சுறுத்தல்களை வந்து இந்த ஆணவம் வந்து இந்த லைட் டேங்கை வச்சு பகுதியில் சீனாவும் வந்து அவங்களோட லைட் டேங்கை வந்து நிலைநிறுத்தியிருக்காங்க. இது வந்து நம்ம DRDOவோட கவனத்தையும் ஈர்த்திருக்கு. இந்தியாவோட லைட் டேங்க் தயாரிக்கிறதுக்கு ஒரு காரணம். அதுவும் இல்லாமல் வந்து இதை வந்து நம்ம வெளிநாட்டிலேருந்து வாங்காமல் நம்மளே உற்பத்தி பண்ணுறோம். ப்ராஜெக்டை வந்து அதாவது இந்த ஜொராவார் ப்ராஜெக்டை வந்து DRDOவும் LT நிறுவனமும் வந்து சேர்ந்து தான் உற்பத்தி பண்ணுறாங்க. வந்து இந்தியா இராணுவத்துக்கு வந்து 380 லைட் டேங்க் வந்து தேவைப்படுது. இது வந்து கிட்டத்தட்ட 25 இருக்கும். இது வந்து முக்கியமான தேவைகளை வந்து இது வந்து ஒரு உற்பத்தியை வந்து வேகமாக பண்ணுறதுக்கு தான் டிஓவும் LT நிறுவனம் வந்து சேர்ந்து இதை உருவாக்குறாங்க. இந்த கம்பெனி வந்து சேர்ந்து உருவாக்குறதுனால வந்து உற்பத்தியை வந்து சீக்கிரமாக இவங்க வந்து டேங்கை வந்து இவங்க சீக்கிரமாக உற்பத்தி பண்ண முடியுது. லைட் டேங்க் வந்து குஜராத்தில் இருக்கிற ஒரு கம்பெனியில் வந்து LAC நிறுவனத்துக்கிட்ட வந்து இதோட அமைப்பை வந்து டெஸ்ட் பண்ண அனுப்பியிருக்காங்க. அதனை வந்து அந்த டேங்கோட செயல்திறனை வந்து வலுப்படுத்தும். அதுவும் இல்லாமல் வந்து அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இவங்க வந்து கண்டுபிடிச்சி ரிப்போர்ட் தருவாங்க. அதனை வந்து வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சுன்னா ராணுவத்துக்கு வந்து சம்மர் டெஸ்ட்டுக்கு வந்து அனுப்பி வைப்பாங்க இந்த டேங்கை. அதாவது சம்மர் டெஸ்ட்னா வந்து ஒரு வெயில் காலத்தில் வந்து இந்த டேங்க் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும், இதோட இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். இருக்கிற வெயில் காலத்தில் வந்து உள்ளே இருக்கிற நம்பர்ஸ்க்கு வந்து அளவுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். நேரத்தில் இந்த டேங்க் வந்து எந்த மாதிரி ஒர்க் ஆகுது, இதோட செயல்திறன் வந்து எப்படி இருக்குன்னு இந்திய இராணுவம் வந்து முழுசாக சோதனை செய்வாங்க. ஜொராவார் லைட் டேங்க் வந்து சீக்கிரமாக வளர்ச்சி அடையுது. அதனால் வந்து இந்தியாவோட தொழில்நுட்பம் வந்து பாதுகாப்பு தொழில்நுட்பம் வந்து இந்தியா வந்து வளர்ச்சி அடைச்சிக்கிட்டு இருக்கு. இதனால் இந்தியா வந்து பாதுகாப்பு தொழில்நுட்பத்தில் வந்து வளர்ச்சி அடையுது. இந்த திட்டத்தால் வந்து LCA அதாவது உண்மையான கட்டுப்பாட்டு கோட்டில் வந்து இருக்கிற அச்சுறுத்தல்களை வந்து தடுக்கும். அதுவும் இல்லாமல் வந்து பாதுகாப்பு திறனையும் வந்து இது மேம்படுத்தும். இந்திய இராணுவத்துக்கும் அதுவும் இல்லாமல் லடாக்கில் இருக்கிற சோல்ஜர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப உதவியாக இருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி லைட் டேங்க் வந்து நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போனால் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து ஒரு மலை இருக்கிற இடத்துலையும் வந்து இது வந்து சிறப்பாக செயல்படும். இந்த மாதிரி லைட் டேங்க்ஸ் வந்து ஒரு போர் சமயத்தில் வந்து ஒரு ஏர்கிராஃப்ட் இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக டிரான்ஸ்லேட் பண்ணணும், ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். இப்போ வந்து சைனா இராணுவம் வந்து நம்மளை தடுக்க வராங்கன்னா சைனா இராணுவத்துக்கு அந்த சைடு ஆப்போசிட் அந்த சைடுக்கு எடுத்துகிட்டு போய் இதை நிறுத்தி நம்ம 2 சைடும் அட்டாக் பண்ண வைக்கலாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய விஷயத்துக்கு வந்து இந்த லைட் டேங்க் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். ஓகே கைஸ், இந்த லைட் டேங்க் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.